Hello everyone, welcome back to Varnari's YouTube channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார் 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருந்தது இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு அப்ளை வீடியோவாக இது இருக்க போகுது. இதில் மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்ல இன்னொரு வேகன்சிஸ் ரிப்போர்ட் ஆகலை, பீயிங் கலெக்டட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் ஹவில்தாரில் 1075 வேகன்சிஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், க்ரூஷியல் டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? அதாவது சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து 26th ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 24th ஜூலை 2025 வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்ளை வந்து 24th ஜூலை 2025 தான். பட் இந்த டேட் வர எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒய்? பிகாஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அது இல்லாமல் இப்போ லைவ் கேப்சர் ஃபோட்டோகிராஃப் வந்து வேறு லைவ் கேப்சர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால லாஸ்ட் டேட் வரை எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக் பிஃபோராகவே அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னா, விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன். ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே 200 rupees பே பண்ணி தான், எல்லாருமே 200 rupees பே பண்ணி தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ கவனமாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து 20th செப்டம்பர் 24 அக்டோபர் வரைக்கும் நடக்கிறதுக்கு 18th செப்டம்பர் தான் நமக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷனே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படியே ஃபாலோடு பை ஒரு நாள் கேப்பு, அப்படியே வந்து 20th செப்டம்பரில் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா அவங்க வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாமினேஷன் இருக்க போகுது அப்படின்றது இதில் வந்து தெளிவாக தெரியுதா? ஸோ ஓகே, இதில் ஹவு டு அப்ளை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெப்சைட் வந்து என்னென்னா www.ssc.gov.in இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணி, ஸோ அதில் ஃபாஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ssc.gov.in சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எஸ்சி வெப்சைட்டில் டாப் ரைட் கார்னரில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்ற லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலயமா, அதாவது இதை வந்து நம்ம 2 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக நியூ ஸ்டூடெண்ட், பிகினர், ஒரு நியூ ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷர்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுவரை நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுலேயே கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற, அதாவது நியூ யூசர் அப்படின்றது ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுவும் எப்படி அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் ஆல்ரெடி எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி அப்ளைடு வந்து கண்டிப்பாக ஓடிஆர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன் மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதுமானது. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓடிஆர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நியூ கேண்டிடேட்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், கேண்டிடேட்டுடைய நேமு, ஐடென்டிஃபிகேஷன், அதாவது லைக் மோல் அந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாவது யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன், மோலோ இல்லை எங்கேயாச்சும் அடிபட்டிருந்தது அந்த மாதிரி தழும்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அட்ரஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், நேஷனாலிட்டி இதெல்லாம் கேட்பாங்க. ஃபைனலாக டிக்ளரேஷன் கொடுத்து நம்ம ஓடிஆர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம், ஓடிஆர் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்த உடனே அதே மாதிரி நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் டூ யூ ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதில் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ், எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு அகைன் செகண்ட் டைம் அந்த வெரிஃபை ஆதார் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் இந்த செக் பாக்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா
ஆதார் எந்த மொபைல் நம்பரோட ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்க பிளேஸ் பண்ணணும், இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் வந்து தெரியல, இல்லை வந்து எந்த மொபைல் நம்பர்னே தெரியல, அப்பா அம்மாவோடது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களோடதுக்கு ஓடிபி வரப்போது எடுத்து போட்டுக்கலாம். இல்லை எந்த மொபைல் நம்பரே கொடுத்துருக்கேன் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல போயிட்டு ஆதார்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுங்க. அங்க அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்றத தெளிவாக 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் கொடுத்துக்கோங்க தெளிவாக. ஓகேவா? அதே மாதிரி இதுலையுமே ஒன்ஸ் அகைன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வெரிஃபை கேண்டிடேட் நேம் அப்படின்றதுல. இதில் வந்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம்னு கேட்டிருக்காங்க. நோ சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ், இல்லைனா நோ. சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் நியூ நேம் என்ன, அந்த நியூ நேம் என்னன்றதை திருப்பி அகைன் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இதுலையுமே மேலா ஃபீமேலா அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் DDMMYY ஃபார்மெட்டில் அகைன் இதை வந்து ஒன்ஸ் அகைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாதரோட நேம், இதுவுமே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா பக்காவாக வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் ஐடியில் உங்கள் அப்பாவோட நேம் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னா அந்த ஆதார் நேம் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க, அதே கொடுங்க. அதே மாதிரி மம்மியோடதும் ஸோ கொடுத்துக்கோங்க, மதர் நேமையும் எதில் வந்து ப்ராப்பராக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நமக்கு நாளைக்கு ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணுறப்போ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்ரிகுலேஷனில் 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு அப்படின்றத எந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் படிச்சிங்க. இப்போ தமிழ்நாடு அந்த SSLC போர்டு இருக்குல்ல, நம்மளுடைய செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அந்த போர்டு. அப்போது நமக்கு செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவா அப்படின்ற மாதிரி, அது ஸ்டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக பார்த்துட்டு. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்லேயே நமக்கு ரோல் நம்பர் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தளவில் இருக்காது, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது இருக்கும். ஸோ ரோல் நம்பர் இல்லை அப்படின்றதுனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரோ அதையும் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இது வந்து என்னன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரியோ PhDயோ நீங்கள் என்ன ஹையஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அதை இதில் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. டிகிரினா டிகிரி, இல்லை அதாவது அண்டர் கிராஜுவேட், இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் உங்களோட என்னவோ அதை இதில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட்டுடைய மொபைல் நம்பர், ஃபர்தராக நடக்கக்கூடிய நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ், அதாவது ரிசல்ட் வந்திருக்கு, இல்லை ஹால் டிக்கெட் வருது, சிட்டி இன்டிமேஷன் எல்லாமே வந்து இதில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடியும் ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து OTP வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இப்போ ஆதார் இருந்தது அதில் எஸ்ன்னு கொடுத்தோன்னா அந்த ஃபார்மெட்டு, இல்லை ஆதார் இல்லை நோன்னு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போகிறப்போ எக்ஸாமினேஷன் எழுத போகிறப்போ அடுத்தடுத்து ஃபர்தர் ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தட் இதில் வந்து ஈஸியான ஸ்மூத்தான விஷயம் என்னன்னா, டு ஹேவ் ஆதார் கேட்டது அதில் வந்து உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மூத்தாக ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். இல்லை அப்படின்னா இதில் வந்து ப்ளீஸ் அப்லோட் த நேம் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இல்லைன்றனால தான் நோ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடி கார்டு எதாவது இருந்ததுன்னா அதை ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லை ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை த கெசட்டட் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கலாம். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அகைன் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெண்டர் ப்ரூஃபு, அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து ப்ரூஃப்க்கு வந்து ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டூ ஹேவ் ஆதார் கார்டில் ஆதார் கார்டு இல்லை, ஆதார் கார்டு கொடுக்காம நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான டாஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆதார் கார்டு ப்ராப்பராக வச்சுருந்து அதை எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்மூத்தாக வந்து முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ கேண்டிடேட்டோட நேம், அதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே அதே தான் நம்ம வந்து லாஸ்ட் அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அதாவது டு ஹேவ் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தது, அதில் எஸ் கொடுத்தோம்னா என்ன ப்ரொசீஜரோ அதே தான். எஸ். ஸோ அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது கிரியேட் ஆயிரும். ஸோ அதை இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது கிரியேட் ஆயிரும்.
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல நீங்க வந்து ஒரு ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆதார் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அகைன் இந்த ஆதார் கார்டில் இன்னொரு அக்கௌண்ட் வந்து உங்களால் இந்த எஸ்எஸ்சி வெப்சைட்டில் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஆதார் கார்டில் ஒரு நம்பர் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடுச்சு, நீங்கள் இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் வந்து இந்த வெப்சைட்டில் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் தேவையான அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்ஷியலாக தான் இருந்திருக்கு. அண்ட் இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 30 days, 30 நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா டேட்டா எல்லாமே டெலிட் ஆகிடும். அக்கௌண்ட் வந்து அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண பார்ஷியலாக கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க, அது இதில் இருக்கும். நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இல்லாமல் நம்ம நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செட் பண்ணிக்கோங்க அண்ட் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான அந்த யூஸ்வலான நம்ம செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் டீடைல்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அதாவது கேட்டகரி என்ன, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரல் கேட்டகரியா, எஸ்சி/எஸ்டி அப்படின்றது. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், நான் இனிஷியலாகவே சொன்னல, மோல் இருக்கா, இல்லை யாராவது ஸ்கேர் இருக்கா, கையில் ஏதாவது கை கால் அடி, அதாவது நம்ம வந்து விசிபிளான ஏரியாவில் இருக்கிற மாதிரியான ஸ்கேரையோ அல்லது ஒரு மோலையோ வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, பிடபிள்யூபிடியா அப்படின்றதையும் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் பின்கோடு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக கொடுக்கணும். இது வந்து சேமாக இருக்கும், பர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதில் எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்து நீங்கள் இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இதில் வந்து செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ஓடிஆர் ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஓடிஆர்ன்றது வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது அப்ளை பண்ணல. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஓகே, லாகின் பண்ணி வந்துட்டோம்னா கேண்டிடேட்டோட நேம், ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம அங்கே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில், அதாவது இனி அப்ளிகேஷன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இனி பர்சனல் டீடைல்ஸ் நம்ம இதில் வந்து ஃபீட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆக்சுவலாக நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபீட் பண்ணிக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணிக்கும். அப்ளிகேஷன் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கேண்டிடேட்டோட நேம் இது எல்லாமே அதுலேருந்து எடுத்துக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இது எல்லாமே நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான், அதை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கிரியேட் பண்ணுங்க. ஒய்? பிகாஸ் முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தது. இப்போ லாஸ்ட் மந்தோடி, அதாவது ஜூலைல வந்து செகண்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. இனி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. அதை அவங்க வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால கொடுக்குறப்போ இன்ஃபர்மேஷனை தெளிவாக பக்காவாக கொடுங்க. ஓகேவா? ஸோ தப்பாக இருந்தது அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து அங்கே வந்து நிற்கும். அதாவது கேட்டகரி ஏதாவது மாற்றி போட்டிங்க, ஓபிசி எலிஜிபிலிட்டி இல்லாமல் ஓபிசி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபைனலாக என்ன ஆகும், ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட அங்கே வந்து நிற்கும். அதனால ஓடிஆர் வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அது மேலே கொடுத்துருந்தோம்ல, அதுலேருந்து ஏஜ், ஜெண்டரு, கேட்டகரி, பிடபிள்யூபிடியா இல்லையா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அது பக்காவாக எடுத்துக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இது எடுத்துக்கும். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இந்த நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருந்தோம். பட் அடிஷனலாக இது நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா
அதை வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ எம்டிஎஸ் எக்ஸாமினேஷனாக இருக்குது அப்படின்றனால இங்கே வந்து என்னதான் குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட் என்ன தான் கேட்குறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 20லேருந்து 20.1 20.2ன்ற இந்த டீடைல்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணது அப்படின்னா நம்ம இந்த குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ண டீடைல்ஸ் தான் இது. ஓகேவா? இப்போ இந்த 20.1 அப்படின்றது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்டா ஃபெயில்டா அப்படின்னு கேட்டிருக்கிறது வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அது பாஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, கிளியர் பண்ணது. அப்புறம் கிளியர் பண்ண இயர், அதுக்கப்புறம் எந்த யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நமக்கு போர்டு என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னை ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கவனமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், அதாவது நீங்கள் அந்த 10th சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர். நம்மளோட சர்டிஃபிகேட்டில் ரோல் நம்பர் இருக்காது, ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை இதில் வந்து ஃபீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதாவது நமக்கு வந்து மார்க்ஸ் இருக்குல்ல, அவுட் ஆஃப் 500க்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 450 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அவுட் ஆஃப் 500க்கு 450 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 90% சொல்லிட்டு வரும், அதாவது இன்ட்டு 100 90% சொல்லிட்டு வரும். ஸோ அதை ஃபீட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, 90%ன்றதை எழுதிக்கோங்க. ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அடிஷனல் டீடைல்ஸில் வந்து நீ எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இல்லையா அப்படின்றத கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், அப்புறம் அதில் வந்து நோன் கொடுத்துட்டிங்கன்னா இது எதுவுமே எனேபிள் ஆகிருக்கு, அது கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆயிரும். ஸோ இது வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னா, தேவை இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இதில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோடு என்ன அப்படின்றது வரும். ஓபிசினா ஓபிசி, இல்லை எஸ்சி எஸ்டினா எஸ்சி எஸ்டி. அதாவது நீங்கள் மேலே ஃபீட் பண்ணியிருப்பீங்கல்ல கேட்டகரி என்ன அப்படின்றத பொறுத்து, அதை பொறுத்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அதுவே வரும். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. இதில் ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் மேலே ஃபீட் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரி ஓபிசினா ஓபிசிக்கான ரிலாக்ஸேஷன் வந்து அதில் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எஸ்சி எஸ்டினா அதுக்கான ரிலாக்ஸேஷன் வரும், இல்லை பிடபிள்யூபிடினா அதுக்கான ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டு யூ வாண்ட் டு மேக் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஆக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இந்த நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்லை ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட ஷேர் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிக்கோங்க. அது வேறு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து சான்ஸ் இருந்ததுன்னா தருவாங்க அப்படின்ற மாதிரி வேறு எதுவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2, அதாவது நமக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நியர்பையில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ, கிட்டத்தட்ட ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்னை, மதுரை, திருச்சி இருக்கும், திருநெல்வேலி இருக்கும், அப்புறம் சேலம் இருக்கும், வேலூர் இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், கிருஷ்ணகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 to 7 சென்டர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு நியர்பையில் என்ன இருக்கோ, உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுமோ அதை ஆர்டராக ஃபஸ்ட்டு நியர்பையில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு போடுங்க, செகண்ட் நியர்பை செகண்ட், தேர்ட் நியர்பை தேர்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆர்டராக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன், இது வந்து நம்ம 10th இது வந்து எம்டிஎஸ் அண்ட் சிஹெச்எஸ்எல் 2 எக்ஸாமினேஷனையுமே நம்ம வந்து தமிழ்லையும் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அதை அந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது வந்து அந்த பிடபிள்யூபிடியாக இருந்தால் அது எவ்வளோ அப்படின்றத பர்சன்டேஜ் வந்து கொடுக்க மாதிரி இருக்கும், இல்லைனா நோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் தேவைன்னா எஸ் கொடுங்க. அதையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா இல்லை எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க, இல்லை எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணும்னா எஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரைபோடைய மீடியம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அதாவது ஒவ்வொன்றுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ், எந்த ஸ்டேட் வேணும், எந்த யூனிட் டெரிட்டரியில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் அவங்க வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, லைக் 02, 04 அந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம், ஸோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து அப்லோட்
ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம என்ன தான் பண்ணணும்னா லைவ் கேப்சர் தான். ஸோ கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல எஸ்எஸ்சியோடைய எஸ்எஸ்ஆர் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேப்சர் பண்ணுங்கள். ஸோ அதை கரெக்டாக ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கோங்க. அதில் வந்து மாஸ்க் போடக்கூடாது, கிளாஸஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேப் போடக்கூடாது, மாஸ்க் போடக்கூடாது, கிளாஸஸ் வியர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நின்றுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், வேற எங்கேயும் பார்க்காம கேமரா லெவலில் கண்ணை வச்சு கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து ஃபோட்டோகிராஃபை எடுத்துக்கோங்க. சிம்பிள். வேறு இயர்ஃபோன் எதுவும் வியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த சாக்கிள்குள்ளே நம்ம வந்து ஃபேஸை வைக்கிறப்போ அது வந்து க்ரீன் கலரில் மாறுறப்போ ஐயை பிளிங்க் பண்ணிட்டோம்னா அது வந்து கேப்சர் பண்ணிக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து 10 to 20 KB இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷனில் நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ். ஸோ அடுத்த பேஜில் வந்து ப்ரிவியூ ஃபார்ம் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய A to Z டீட்டெயில்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் ஃபீட் பண்ண டீட்டெயில்ஸ், கேண்டிடேட்டோட நேமு, அந்த ஜெண்டர் கேட்டகரி, அந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ப்ராப்பராக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இருக்குதா, ஏதாச்சும் எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத ப்ராப்பராக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, அந்த ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து, பாசிங் இயர்லேருந்து எல்லாமே, பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அது அடிஷனல் டீட்டெயில்ஸ் 2, அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் என்னது. நம்ம திருப்பி வந்து எதையுமே வந்து மாற்றி கேட்க முடியாது. ஸோ எதையுமே என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்பவே வந்து ரொம்ப கவனமாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோ கொடுத்துட்டு சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃப் இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப் நம்ம வந்து அதில் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து டிக்ளரேஷன் கேட்கும். ஸோ அதுலேயுமே ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் விண்டோ வரும். ஸோ பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ பொறுமையாக கவனமாக பண்ணுங்கள். இதில் வேறு எந்த எரர் வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே, இது ரெக்கார்டட் வீடியோவாக வந்தது அப்படின்னா இதுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாவது யூனிக்கான டவுட்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீம்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்த தப்பும் இல்லாமல் தெளிவாக பொறுமையாக பார்த்து இது ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம அடிஷ்னலாக திருப்பி அகைன் பே பண்ணி அந்த கரெக்ஷனை வந்து அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு போகாதீங்க, பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கவனமாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.